ஒரு தடவை யோசித்துப் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அடுத்த 30 நாட்களில் முழுமையாக உறுதியுடன் மாறிவிடும் என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று. அதனால் இப்போது உங்கள் வயது 13 முதல் 25 வரை இருந்தால் இன்றைய ஷிப்பின் உங்களுக்காக மிகவும் முக்கியமானதும் மதிப்புமிக்கதுமானதாக இருக்கும். ஏனெனில் இந்த வீடியோ சாதாரண ஊக்கமளிக்கும் வீடியோ அல்ல. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் அல்லது ஜனவரியில் பார்த்து மறந்துவிடும் வீடியோ அல்ல. இல்லை, இது என் வாழ்க்கையை மாற்றிய அந்த சரியான யுத்தி. இதை நீங்கள் கூட படிப்படியாக அடுத்த 30 நாட்கள் மட்டும் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையை 100 விழுக்காடு நேர்மறையாக மாறும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆண்டின் முடிவில் நீங்கள் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துவீர்கள், ஒருவேளை உங்களையும் கூட. ஆனால் இதற்காக நீங்கள் ஒரு வாக்குறுதி செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் சிறந்த வடிவமாக மாறிய பிறகு நிறுத்த முடியாது, தோல்வியடைய முடியாது. உங்கள் வேலைகளை எப்போதும் அமைதியாக செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்கள் மாற்றம் உலகத்தை அதிர்ச்சியடையச் செய்யும். மற்றும் நினைவில் வையுங்கள், நீங்கள் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் வரை மக்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று ஊகிப்பார்கள். ஆனால் உங்களுக்கு வேறு யாருடைய கருத்தும் தேவையில்லை, அவர்களின் சந்தேகம் அல்லது கேள்வியும் தேவையில்லை. அதனால் உங்கள் திட்டங்களை அவர்களுக்கு சொல்லாதீர்கள் மற்றும் அமைதியாக இருங்கள். ஏனெனில் நீங்கள் மீண்டும் வரும்போது அது மின்னல் போல எதிர்பாராததும் சக்தி வாய்ந்ததும் இருக்கும். ஆனால் உலகத்திலிருந்து மறைந்து அமைதியில் உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் ஒரு முழுமையான செயல்முறையை பின்பற்ற வேண்டும். அதில் 6 கட்டங்கள் உள்ளன. இந்த 6 கட்டங்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு கட்டத்திலும், குறிப்பாக 5வது கட்டத்தில் தவறினால் நீங்கள் மிகவும் வலுவான மீண்டும் வருவதை செய்ய முடியாது. நீங்கள் உண்மையில் இந்த வருடம் ஒரு சக்தி வாய்ந்த மீண்டும் வருவதை விரும்பினால் முதலில் ஒரு வெற்றியாளர் மனப்பாங்கை உருவாக்க வேண்டும். அதற்காக உங்கள் வசதிக்கான வட்டத்தை உடைத்து ஒரு புதிய தடுக்க முடியாத மனிதராக மாற வேண்டும். ப்ரூஸ் வெய்னைப் போல அவரிடம் வாழ்க்கையை சுலபமாகவும் வசதியாகவும் வாழ எல்லா காரணங்களும் இருந்தன. அவர் பணக்காரர், சக்தி வாய்ந்தவர். உலகிலுள்ள எல்லா சௌகரியங்களும் அவரிடம் இருந்தன. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பேட்மேன் ஆகும் நோக்கில் தனது பணக்கார வசதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக வலியை தான் இலக்காக கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பயிற்சிக்காக தொலைவில் உள்ள மலைக்குச் சென்றார். அங்கு அவர் தனது உடலும் மனதும் கடுமையாக சோதிக்கப்பட்டது. அவர் மிகவும் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டார். பின்னர் திரும்பி வந்து கோதம் நகரத்தின் குற்றங்களை எதிர்க்க முடியும் என்பதற்காக. பேட்மேன் வசதியான வாழ்க்கை வாழ்வதற்காக உருவாக்கப்படவில்லை, அவர் ஒரு பணி நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவர். அதனால்தான் நீங்களும் உங்கள் சக்தி வாய்ந்த மீண்டும் வருகை பணி கம்பேக் மிஷன் நிறைவேற்ற விரும்பினால் அடுத்த 30 நாட்களில் நீங்கள் மிகவும் கடினமான ஒரு சவாலை கடக்க வேண்டும். அங்கே நீர் படிப்படியாக உங்கள் வசதிக்கான வட்டத்தை உடைத்து ஒரு புதிய தடுக்க முடியாத மனிதராக மாறுவீர்கள். முதல் படி, ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் முடிந்தவரை விரைவாக எழுந்த 30 நிமிடங்களுக்கு பிறகு குளிர் நீர் குளியல் எடுக்க வேண்டும். ஆம், எனக்கு தெரியும், 99% மக்களுக்கு இது சாத்தியமற்றதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை செய்ய முடிந்தால் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது, இது உங்கள் ஊக்கத்தை, சக்தியை, மனதளவிலான செயல்திறனை மற்றும் உற்பத்தி திறனை 10 மடங்கு மேம்படுத்தும். படி 2, முழு நாளுக்கான ஒரு சரியான அட்டவணையை உருவாக்கி அந்த அட்டவணையின்படி முழுமையான கவனத்துடன் வேலை, படிப்பு அல்லது ஏதேனும் முக்கியமான திறனை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். படி 3, தினமும் 10,000 படிகள் நடந்து முடிக்கவும், அதோடு 30 நிமிடங்கள் கொழுப்பு குறைக்கும் மற்றும் தசை வளர்க்கும் உடற்பயிற்சி செய்யவும். உதாரணமாக புஷ் அப்புகள், ஸ்குவாட்ஸ், ஸ்கிப்பிங் அல்லது ஓட்டம். ஏனெனில் நீ எவ்வளவு அதிகம் உன் உடலை